அப்புறம் ஏன் கொள்ளாதுதான் இருக்கேன். சரி, நான் இடம் வாங்கினேன். அதில் வந்து 4 ரூம் கட்டணும். சரியா? ஒன்று ஸ்விம்மிங் பூலு, ஒன்று வந்து ரோஸ் கார்டனு, இன்னொன்று ப்ளே கிரவுண்டு, இன்னொன்று வந்து ஸ்டடி ரூம். ஆனால் இன்ஜினியர் வந்து இந்த அளவு தான் கட்ட சொல்லிட்டாங்க. பார்த்தாலே எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவ்வளோதானே, இது நானே சால்வ் பண்ணி தரேன். இதுதான் உன்னோட இடம்னு வச்சுக்கோ. இப்போ நான் சொல்லி தரேன். இப்போ உனக்கு டிக்கும் ஈக்கும் 6 சென்டிமீட்டர் எடுக்கணும்னா நீங்கள் வந்து எடுத்துக்கோ. 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கோ. இப்போ உனக்கு டிக்கும் ஈக்கும் சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்ட. இப்போ உனக்கு ஈக்கும் ஏக்கும் இங்கேருந்து ஆர்க் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஆர்க் எடுக்கணும். அதுக்கு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 5 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஸோ இங்கேருந்து நான் 5 சென்டிமீட்டரில் போடுறேன். ஏக்கும் ஆர்க்கும் எடுக்கணும். இப்போ வந்து ஈக்கும் ஏக்கும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே போகணும்னா டிக்கும் ஏக்கும் 10 சென்டிமீட்டர் எடுக்கணும். ஸோ 10 சென்டிமீட்டர். ஸோ நீ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நீ வந்து இந்த இடத்துல ஏக்கோ ஆர்க்கும் நீ வந்து சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 5.5 சென்டிமீட்டர். ஸோ நீ இங்கேருந்து இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் வரும். இதுதான் உன்னோட ஏரியா. இதுதான் உன்னை நீ வாங்கின இடம். நெக்ஸ்ட் நீ உனக்கு 4 ரூம் வேணும்னா இங்கேருந்து ஒரு உனக்கு இங்கே 6 கிடச்சிச்சு. இது வந்து H2. இதுதான் உன்னோட ஸ்விம்மிங் பூல் ஏரியா. இதுதான் உன்னோட ஸ்டடி ஏரியா. இதுதான் உன்னோட ரோஸ் கார்டன். இதுதான் உன்னோட ப்ளே கிரவுண்ட் ஏரியா. இதுதான் உன்னை நீ வாங்கின இடம். நம்ம படிக்கக்கூடிய மேக்ஸ் ஒவ்வொரு சம்மும் டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துக்காக பயன்படுது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த குழந்தைங்க அழகாக பண்ணி காமிச்சிருக்காங்க.